வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலுக்கு இதுவரை ஆதரவு அளித்து வரும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சேனல் காணப்படுகிற நிறைகளை உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், குறைகளை என்னிடம் சொல்லுங்கள். அச்சு ஊடகங்கள் இருந்தப்போ முதல் நாள் நடக்கிற நிகழ்ச்சிகள் அடுத்த நாள் நாம் பார்ப்போம். இன்றைக்கு காலகட்டம் மாறி இருக்கு. மாற்றம் வேண்டும் என்று நினைத்த இன்றைய புதிய தலைமுறையினர் மாற்றம் காண வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் தங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட உச்சநீதிமன்ற ஒரு நீதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கரப்பான் பூச்சிகளைப் போல சமூக ஊடகங்களில் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அது சமூக ஊடகங்களில் மிக வைரலாக பரவி பல மில்லியன் கணக்கில் எல்லாரும் அதில் பதிவு செஞ்சுருந்தாங்க. இது தொடர்ச்சியாக மதுரையில் கூட ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைப்பில் வேலை இல்லாத பட்டதாரிகள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் கூட நடத்தினாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி தன்னுடைய ஆளுமையை ரீல்ஸ் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக பணியாற்றி அதை ஒரு மாறுதலை கொண்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். அந்த ஆட்சியின் அடிப்படையில் இன்று அமைந்திருக்கிற இந்த ஆட்சியில் அமைச்சரவை சகாக்கள் ஒவ்வொருவரும் இன்றும் கூட அந்த சோஷியல் மீடியாவிலிருந்து விலகி வர தயாராக இல்லை என்பதை அவர்களுடைய நடைமுறைகள் காட்டுகின்றன. அவருடைய ஆய்வுகளும் அவருடைய பேச்சுகளும் அதை எப்படி ஸ்ப்ரெட்டு பண்ணுறது, அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு சாதகமாக விரும்புகிறவர்கள், அவர்களுக்கு சாதகமாக அதை பிடித்தவர்கள் எல்லாம் அதை பற்றி பரப்பிட்டுருக்காங்க. இது ஊடக விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துனதா இல்லை. சமூக ஊடகங்களில் ஒருத்தர் மிக எளிதில் ஒருத்தரை அவதூறு பரப்பிடலாங்க. சமூக ஊடகத்தில் அது உண்மையா பொய்யா என்று சிந்திக்கிற அளவுக்கு மக்கள் திறனிழந்து விட்டார்களோ என்று கூட சந்தேகிக்க வேண்டியிருக்கு. ஒரு செய்தி வருகிறது என்றால் அது சொல்கிறவன் உண்மையாக சொல்லியிருக்கானா தவறாக சொல்லியிருக்கானா கூட யோசிக்கிறதே இல்லை. பொய்கள் இன்றைக்கு உண்மையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சொல்லப்படுகிற செய்திகளில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. ஒரு தவறு நடக்கிறது, அந்த தவறுக்கான செய்தி மூலமாக ஒருத்தர் பரவி அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மனிதனை எளிதில் அசிங்கப்படுத்தி விட முடியும். அதை பற்றி அது மாதிரி ஒரு கருத்து சொல்கிற ஒரு மனிதர்களையோ ஒரு பெண்ணையோ யாராக இருந்தாலும் அவர்களை அவதூறுப்படுத்துவதும் இழிவாக பேசுவதும் அண்மை காலமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகளில் கூட நிறைய பேரை காவல்துறை கைது செய்திருக்காங்க, வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். திமுக சார்பில் கூட அவருடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி, அவருடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு NR இளங்கோ அவர்கள் கூட கூட்டாக ஒரு பேட்டி கூட கொடுத்தாங்க. திமுகவின் மீது இன்னும் கூட அவதூறு பரப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, எக்ஸ் வலைதளம் இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு கூட புகார் மனுக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. இது ஒரு விதமான ஒரு மனநோயாக மாறி இருக்குது. ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை பற்றி ஒருத்தர் எடுத்து சொல்லும்போது அந்த தவறை சொன்னவர் மேலேயே அவர்களை அந்த அவதூறை திருப்பி விடுறாங்க. அப்படியே திருப்பி விட்டு அது அதையும் ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத கூட யோசிக்கிறது இல்லை. அதை பற்றிலாம் பார்க்காமே உடனே அடுத்த கமெண்ட் வருது. இந்த கமெண்ட்டுங்களை வச்சு கமெண்டில் ஒருத்தர் சொல்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, பேசுகிற விதங்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த கலாச்சாரம் எப்போ மாறும்னு தெரியல. மாற்றம் விரும்பினாங்க தான், மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். இளைய தலைமுறை மாற்றத்தை விரும்பியது. இதெல்லாம் நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, நல்ல விஷயந்தான். காலத்துக்கேற்ற மாற்றங்கள் மாற வேண்டும். அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அதனுடைய வளர்ச்சிக்கேற்ற வகையில் இந்த உலகம் மாறிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மாற்றம்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். உண்மை எது பொய்ன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இதுக்கு என்ன தீர்வு தான் என்ன தெரியல. முன்பிருந்த ஆட்சிகள்லாம் பத்திரிகைகளில் வந்த செய்திகள் தவறானவர்களாக இருந்தால் அதற்காக அவதூறு வழக்குகள், டிஃபர்மேஷன் கேஸ் போடுவாங்க. அந்த அவதூறு வழக்குகளை எத்தனையோ பத்திரிகையாளர் மேலெலாம் நிறைய கேஸுகள் இருந்தது ஒரு காலகட்டத்தில். சில நேரங்களில் ஆட்சி மாற்றங்கள் வரும்போது அந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இன்றைக்கி வருகிற செய்திகள், கேட்கிற செய்திகள், தொலைக்காட்சிகள் வர செய்திகள் எல்லாம் கேட்க
மனம் பதபதைக்கிறது. இது எந்த திசையை நோக்கி நம்ம நாடு போயிட்டுருக்குது தெரியல. மனித நேயமுள்ள மக்கள் அனைவரும் இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது மனம் கலங்குவார்கள். ஒரு மாற்றம் வரணும். இது புதிதாக வந்திருக்கிற அரசு இது மாதிரி விஷயங்களில் தங்களை சிறப்பாக செயல்பட்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வரணுன்றான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பதிவுடன். நன்றி, வணக்கம்.